இந்த வீடியோவில் பிஆர்சி ஆப் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஏர்ட்ராப்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் அவங்க நம்ம டோக்கனாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. டோக்கன் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இதில் எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற மூலமாகவும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஆர்சிடி டோக்கனை நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. டோக்கன் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாட்டாயோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். பாயிண்ட்ஸை வந்து அவங்க வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாயினிங் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய இமெயில் என்டர் பண்ணிக்காங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க. செட் பண்ணிவிட்டு சைன் அப் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கோட் கேட்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்காங்க. ஓகே, செட் பண்ணோன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 15 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ட்வீட்டுக்கு 10 பாயிண்ட் அண்டு கனெக்ட் யுவர் வாலெட் இருக்கும், அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஓகே, இந்த கனெக்ட் யுவர் வாலெட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிசெட் வாலெட் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகே, அந்த அட்ரஸோட அந்த அட்ரஸ் இந்த வாலெட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம டெலகிராம் சேனலில். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள், காப்பி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாமாஸ்கில் அந்த வாலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? யூனிசெட் வாலெட்டை ஆட் டு குரோம் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்து யூனிசெட் வாலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்காங்க. கீழே இருக்கும் யூனிசெட் வாலெட். ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்காங்க. ஓகேவா? க்ரியேட் நியூ வாலெட். பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ யூனிசெட் வாலெட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிசி அப்படிங்கிற தொடங்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள், காப்பி ஆயிரும். ஓகேவா? ஓகே, அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் யுவர் வாலெட்னு கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, இப்போ உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கு 5 பாயிண்ட் தந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டுக்கு வந்து 10 பாயிண்ட்டு. ஸோ அந்த ட்விட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ட்விட்டருக்கு அக்கௌண்ட் போய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்வீட் பண்ண அந்த பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு. ஓகேவா? 15 பாயிண்ட்ஸ் பெர் டேக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 15 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா ரெஃபர் பண்ணுற மூலமாக நீங்கள் அதிகமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா பெர் ரெஃபருக்கு 10 பாயிண்ட்ஸ் தராங்க. ஓகேவா? செல்ஃப் ரெஃபர் பண்ணலாமான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ரெஃபருக்கு 10 பாயிண்ட்ஸ் தராங்க. செல்ஃப் ரெஃபர் பண்ணால் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒன்றுமே தெரில, இமெயில் ஓடிபி கூட கேட்கல. சும்மா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம் செல்ஃப் ரெஃபர். நான் சேஃபாக என்னன்னு தெரில. ஏன்னா சரி பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா ரியல் ரெஃபரே பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்ஸ் தான் மேட்டர். பாயிண்ட்ஸ் வச்சு தான் நமக்கு டோக்கன் கன்வெர்ட் பண்ணி தருவாங்க, பிஆர்சிடி டோக்கன். ஓகேவா? ரெஃபருக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபர் லிங்க் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டோக்கன் இந்த மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது கேட்டாட்டாயோவில். அண்டு நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். ஸோ மஸ்ட் இது ஒரு பெரிய ஏர்ட்ராப். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் அப்டேட் பாயிண்ட்ஸை டோக்கனாக கன்வெர்ட் பண்ணுற அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா?